மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 20,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. அப்போது முதற்கட்டமாக 12,000 கன அடி திறந்து விடப்பட்டது. இதனையடுத்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வந்ததை தொடர்ந்து மேட்டூர் அணையின் மட்டம் 117 அடியை தாண்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய நீரின் அளவானது அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படும். இதனை பயன்படுத்தி முப்போக சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டு வரும். ஆனால் நடப்பு ஆண்டு உரிய தேதியில் போதிய நீர் இருப்பு இல்லாததன் காரணமாக மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக ஆற்று பாசனத்தை நம்பி குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகள் நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடி செய்ய முன்வரவில்லை. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் நிரம்பி உபரி நீர் ஆனது தமிழகத்தில் திறக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து கடந்த 2 வாரங்களாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது படிப்படியாக அதிகரித்த வண்ணம் இருந்தது. இதனால் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியை கடந்து 118 அடியை நெருங்கிய வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து 1 லட்சம் கன அடிக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்று இரவுக்குள் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 118 அடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் 90 ஆண்டு கால வரலாற்றில் 19 ஆண்டு முறை உரிய தேதியில் திறக்கப்பட்டிருக்கிறது. நீர் இருப்பு இருந்ததன் காரணமாக உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. போதிய நீர் இருப்பு இல்லாததன் காரணமாகவும் பருவமழை பொய்த்ததன் காரணமாகவும் நடப்பு ஆண்டு சேர்த்து 61வது முறையாக காலதாமதமாக மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டு நேற்றைய தினம் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தார். முதல் கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு நேற்று இரவு இந்த அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது 20,000 கன அடி வீதம் தண்ணீரானது டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகமாக இருப்பதன் காரணமாக மேட்டூர் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து எந்த நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதன் காரணமாக காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய 12 டெல்டா மாவட்டங்கள் தேவையான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதையடுத்து ஆங்காங்கே ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு மாற்றாக ஆங்காங்கே தங்கக்கூடிய தற்காலிக இடங்களும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மேட்டூர் அணை பொறுத்தவரை வினாடிக்கு 20,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சுரங்க மின் நிலையம் மற்றும் 7 கதவணைகள் மற்றும் அணைமின் நிலையம் வழியாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதன் காரணமாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரவணன், மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து, நீர் இறப்பு, நீர் திறப்பு உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுதன்.